மூலிகை கிரிக்கன் யூடியூப் சேனல் சார்பாக இப்போது நாங்கள் பூமி பூஜைக்கு வந்திருக்கோம். இவர் இந்த கோவில் நிர்வாகி. இந்த கோவிலை கட்டுறதுக்கு இவர் தான் முழுமையாக இருக்கார், தலைமை தாங்குறாரு. இப்போ ஐயா வந்து இந்த பூமி பூஜைக்கு நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய பூஜைகள் பண்ணி நல்லா அவருடைய வார்த்தைகள் இன்பமாக இருந்தது, பேரின்பமாக இருந்தது. தம்பி கூட சிவனுடைய வரலாற்றை சொல்லும்போது ரொம்ப ஒரு பேரின்பமாக இருந்தது. தம்பி வாழ்க, உங்கள் குடும்பம் வாழ்க. ஐயா என்ன ஊர் நம்ம ஊர்? நமஸ்காரங்க. நாம் திருவண்ணாமலை ஸ்ரீநந்தல் பாடசாலை. ஒவ்வொரு ஆலயம் தோன்றத்திற்கும் இறைவன் சொல்ற அவன் அருளால் அவன்தால் வணங்கி எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும் இறைவன் அனுக்கிரகம் இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. அப்படி இங்கே பாறையில அம்பாள் அனுக்கிரகமா பலகாலமா இங்கே அருள் பாலித்துட்டு இருக்காங்க. அந்த பாறையுடைய வளர்ச்சியாக ஐயானுடைய சொப்பனத்தில் இங்கே ஆலயம் அமைக்கணும்னு ஒரு பிராப்தம் செஞ்சு இதை இவங்க விஸ்வகர்மா தேவி அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை உருவாக்கி இருக்காங்க. இந்த அறக்கட்டளை சார்பாக வராகி விஸ்வரூப அம்மன், அதாவது விஸ்வரூபம் உலகத்துல விஸ்வம் அப்படின்னா உலகம் தாண்டா தோன்றியது. அப்படி விஸ்வமா அந்த வராகி அம்மனுடைய அவதாரமா இங்க ஆலயம் அமைந்து அதில் இருக்கக்கூடிய அம்மன் அனுக்கிரகம் செய்ய வேண்டி இன்றைக்கு பூமி பூஜை நடந்தது. பூமி பூஜையானது அற்புதமா எல்லா மக்களும், இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்து இந்த பூமி பூஜை நடத்தி கொடுத்தாங்க. இந்த பூமியில இந்த அம்பாள் வராகி அம்மன் அனுக்கிரகம் செய்ய வேண்டி செய்யக்கூடிய இந்த பூமி பூஜையில நினைத்து அன்பர்களும் நாம் நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்படியேற்பட்ட ஒரு அற்புதமான இப்பயே நாம் கண்டுக்கிட்டோம். அப்படியேற்பட்ட முன்னாடி கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், வராகி ஹோமம் செய்து அதுக்கப்புறம் விஸ்வகர்ம யாகத்தோட இந்த பூமி பூஜையானது சிறப்பான முறையில் நடைபெற்றது. வாஸ்து பகவானுடைய எந்திரம், வாஸ்து அஸ்தோத்திரம், வாஸ்து மூலமந்திரம் பிரயோகம் செய்து இந்த பூமி பூஜை செஞ்சுருக்கோம். அம்மன் அனுக்கிரகம் சீக்கிரமாக ஆலயம் அமைய எல்லாரும் சேர்ந்து பிரார்த்திக்கணும். எல்லாரும் வாங்க. மக்களை பாருங்க, இவர் வந்து இந்த பூஜை பண்ணாரு. ஆனால் அந்த பூஜையுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் மக்களே உங்களை வந்து செய்கிறோம். உங்கள் ஊரில் கோயில் கட்டணும்னு நினச்சிங்கன்னா, மன பூஜை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவரை கூப்பிடுங்க. இந்த மந்திரம் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல ஒரு அற்புதமாக இருந்தது. அது செவி கொடுக்கப்படும். வாழ்க வளமுடன். இப்போ பாருங்கள், இப்போ ஐயா பார்க்குறோம் தலைவரை. இந்த கோவில் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போது இதில் கோவில் கட்டணும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், இன்ப துன்பங்கள் நிறைய இருக்கும். இதில் எத்தனை அடியில் சிலை வைக்க போகிறீங்க? 5 அடி. 5 அடிங்களா? இது எந்த மாதிரி சிலை? 21 அடி ஆலயம் 21 அடி ஆகும். இதுக்கு எவ்வளோ செலவாகணுன்னு கணக்கு? ஒரு 30 லட்ச ரூபா செலவாகுது. பாருங்கள் மக்கள்.